அபி தன்னுடைய காதல் மனைவிக்காக எதுவும் ஏற்றுக்கொள்ள துணிந்துவிட்டான். அவள் கைகளை பற்றி அமைதியாக இருக்கும்படி ஆறுதல் அளித்துவிட்டு அவளை ஹாஸ்பிட்டல் வார்டில் படுக்க வைத்தான். அபி, நீயும் உன்னோட குழந்தையும் எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர் கூட வர சொல்லி இருக்கேன். கொஞ்சம் அமைதியாக இரு. டாக்டர் வந்து செக் செய்து இன்ஜெக்ஷன் செய்த டாக்டரை விசாரித்து என்ன மருந்து கொடுக்கப்பட்டது என்று தெரிந்து அதற்கேற்ற மாதிரி கவிதாவிற்கு சிகிச்சை அளித்தனர். டாக்டர், கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கர்ப்பத்தை கலைக்கிறது ரொம்ப ரேர். நீங்கள் ரொம்ப பயந்திருக்கிறதால வேணும்னா ஒரு 2 நாள் அப்சர்வேஷனில் இருங்க என்று சொல்லி சில மருந்துகளை சொல்லிவிட்டு சென்றார். அபி டாக்டரிடம் தனிப்பட்ட முறையில், சார், குழந்தை உண்டாகி எத்தனை நாள் இருக்கும்? ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து 45 நாள் இருக்கலாம் என்று சொல்லி நகர்ந்தார். சரியாக கவிதா கடத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்ட முதல் நாள் அபி கவியுடன் பல முறை உறவு கொண்டான். அதனால் கூட அவள் கர்ப்பமடைந்து இருக்கலாம். ஒருவேளை அவள் வயிற்றில் வளர்வது தன்னுடைய குழந்தையாக கூட இருக்கலாம். இனி இந்த நினைவெல்லாம் தூர எறிந்துவிட்டு கவிதாவின் குழந்தையை ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவப்படுத்தி கொண்டான். கவிதா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தாள். அபி அவள் அருகே எதையோ தொலைத்தவன் போல அமர்ந்திருந்தான். கவிதா, டே, இங்கே பக்கத்தில் வாடா. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் தெளிவுபடுத்துறேன். அபி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு தாறுமாறா நடந்துக்கிறேனே, அதுதான் பிரச்சனை. எனக்கு நானே தான் பிரச்சனை என்று அவள் மார்பில் சாய்ந்தாள். கவி, டேய், உனக்கு நான் அம்மா மாதிரின்னு சொல்லி இருக்கேன் தானே. உன்னை நான் மன்னிச்சிடுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் என்ன வானத்தை பார்த்து யோசனை? அபி அவள் மார்பில் புதைந்து தலையாட்டினான். முடியலை கவி. கவி அவன் தலைமுடியை பிடித்து தன்னுடைய மார்பிலிருந்து தூக்கி அவள் முகத்தை பார்க்க வைத்து, பசிக்குதுடா. அபி அவனுக்கே உண்டான புன்னகையை உதிர்த்து, இப்போ வாங்கிட்டு வரேன். கவிதா அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். அபி அவளை விட்டு விலகியதும் கவிதா யோசனையில் ஆழ்ந்தாள். இப்படி அவனுடைய ஆள் மனசில் புகுந்து அன்று நடந்த சம்பவத்தை விஷமாக விதைத்திருக்கிறாள். அபி, நீ அவளை அவ்வளவு நம்புறியா? இல்லை, அபி நம்பும் அளவுக்கு அவள் நாடகமாடி இருக்கிறாளா? அபி சாப்பாடு வாங்கி வந்ததும் இருவரும் சாப்பிட்டனர். கவிதா மறுபடி தூக்கத்தில் ஆழ்ந்தாள். அனிதா முதல் நாள் அபியையும் கவிதாவையும் நெருக்கமாக பார்த்தவள் இன்னும் கொதித்து கொண்டிருந்தாள். இன்றும் அபி ஆஃபீஸ் வராததால் விவேக்கிடம், என்ன உங்கள் சார் இன்னைக்கும் கூட வரல போல இருக்கு? விவேக், ஆமாம் மேடம், உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதனால தான். அனிதா, உடம்புக்கு என்ன? விவேக், மேடம் ப்ரெக்னென்ட், அதான். அனிதா, சூப்பர், மேட்டர் கிடைச்சிருக்கே. அபியை எப்படியாவது அந்த குழந்தை பிச்சைக்காரனோடதுன்னு நம்ப வைக்கிறது ரொம்ப ஈஸி. இதில் எப்படியாவது அவனை குழப்பிடணும், இல்லைனா வேற நல்ல வாய்ப்பு கிடைக்காது. அனிதா, எந்த ஹாஸ்பிட்டல்? விவேக், இல்லை, யாருக்கும் தெரியப்படுத்த கூடாதுன்னு சொல்லி இருக்கார். சாரி. அனிதா, தெரியப்படுத்தக்கூடாதா? இப்போ நீயே என்னை கூட்டிட்டு போவ பாரு என்று நினைத்து வெளியே வந்து சில ஃபோன் செய்தாள். நேராக அபியின் சீட்டில் அமர்ந்தாள். விவேக்கை அழைத்தாள். விவேக் அவளின் அழைப்பை கண்டு கொள்ளாமல் வேலையை பார்த்தான். மறுபடியும் விவேக்குக்கு ஃபோன் வந்தது. அவனுடைய மனைவியிடமிருந்து. அவன் ஃபோனை காதில் வைத்து, என்ன செல்லம்? அவள், நீங்க முதல்ல உங்க பாஸ் ரூமில் இருக்கும் அனிதாவை பாருங்க. விவேக், என்ன, ஏன் என்று கேட்டதும் ஃபோன் துண்டிக்கப்பட்டது. விவேக் புரியாமல் அனிதாவை பார்க்க சென்றான். அனிதா, கூப்பிட்டா வரமாட்டீங்களோ? விவேக் அவள் அமர்ந்திருந்த நாற்காலியை பார்த்து கொதித்து போனான். ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இந்த சீட்டில் உட்கார்ந்திருக்க? முதல்ல எழுந்திரி. என்ன உன்னோட நடவடிக்கை சரியில்லை. எப்படி உன்னை சாரிடம் நெருங்க விட்டேன்? இரு, இப்பவே உன்னை வெளியே துரத்துறேன். அனிதா சிரித்தாள். கொஞ்சம் மூச்சு விடுடா பொடிப்பையா. உன்னோட ஆசை மனைவி வயிற்றில் குழந்தையோட என்னோட பாதுகாப்பில் பத்திரமா இருக்கா. இனி என்ன செய்யலாம்னு சொல்லு. விவேக் தலை பயங்கரமாக சுற்றியது. இவள் இவ்வளவு விஷமா? எப்படி இவள் சந்தேக வட்டத்திலிருந்து வெளியே இருக்கிறாள்? அந்த நொடி தன்னுடைய மனைவியின் மேல் நினைவுகள் திரும்பியது. அந்த கிராமத்து பெண், சூதுவாது அறியாதவள் இவள். கை
கையில் மாட்டிக்கொண்டு என்ன செய்கிறாள்? அவளுக்கு ஏதும் ஆனதென்றால் அதற்கு முழு காரணம் நான்தானே. அனிதா, என்ன சத்தம் வரலை? விவேக், என்ன செய்யணும்? அனிதா, நீ ரொம்ப ஷார்ப். நேரா விஷயத்துக்கே வந்துட்ட. வா, நாம் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம். அபியின் கண்ணில் படாமல் அங்கு சில வேலை செய்துவிட்டு வருவோம் என்று சொன்னவள் யோசனையாக, இல்லை வேண்டாம், அபிக்கு ஏதாவது முக்கிய வேலை வந்துவிட்டதா? ஃபோன் செய்து அவனை இங்கே வரவை. நாம் அங்கே போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம். விவேக், முடியாதுன்னு சொன்னா? அனிதா, உன்னோட மனைவியை நீ மறுபடியும் பார்க்க முடியாது. விவேக், அப்படி ஏதுமானா உன்னை சும்மா விட்டுடுவேனா? அனிதா, உன்னையும் உன்னோட முதலாளியையும் விட எங்கள் அண்ணன் குறைஞ்சவரா? யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் உன்னோட மனைவி கதை அவ்வளவுதான். விவேக், நான் பயப்பட மாட்டேன். அனிதா யாருக்கோ ஃபோன் செய்தாள். ஃபோனை விவேக்கிடம் எறிந்தாள். விவேக்கின் அம்மா ஃபோனில், விவேக், என்னடா ஆச்சு? எனக்கு ஒன்றும் புரியலை. கண்ணும் தெரிஞ்சு தொலையலை. எதுக்குடா வனிதா கத்திக்கிட்டு இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு? எங்களை எங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. வனிதா, இந்தா விவேக்கிட்ட பேசுமா. ஐயோ விடுங்கடா என்னை என்ற சத்தத்தோடு ஃபோன் கட் ஆனது. விவேக் கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். சில ஃபோன் செய்து வைத்துவிட்டு அனிதாவை கண்டுகொள்ளாமல் காரில் ஏறினான். அனிதா அவனை தொடர்ந்து காரில் ஏறினாள். விவேக் மனம் முழுவதும், இவள் என்ன செய்ய போகிறாள்? எதற்காக என்னை மிரட்டி ஏதோ செய்ய சொல்கிறாள்? அபிசாருக்கு தெரியுமா? அவருக்கு நான் துரோகம் செய்ய போறேனா? அப்படி ஏதும் நான் செய்ய வேண்டி இருந்தால் அந்த நிமிடம் என்னோட உயிர் போகணும். கடவுளே. அபி மெல்ல எழுந்து கவிதாவின் நெற்றியில் முத்தமிட்டு, கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை போயிட்டு வந்துடட்டுமா? இப்போ விவேக் வந்துடுவான். உனக்கு பாதுகாப்புக்கு அவன் இருப்பான். ஓகே டார்லிங். கவிதா, ஓகே டார்லிங். அபி அவள் காதில், என்ன டார்லிங்கா? என்னை சபலப்படுத்தாதே, அப்புறம் விளைவுகள் மோசமாக இருக்கும். உன்னால் தாங்க முடியாது, பார்த்துக்கோ. கவிதா, அப்போ என்னை பார்த்து சிரிச்சிட்டு போங்க. அபி சிரித்தான். கவிதா அவன் கண்களை பிடித்து, எப்படிடா இப்படி அழகா இருக்கே என்று அவன் சிரித்த உதடுகளில் முத்தமிட்டாள். அவன் சிரிப்பை இன்னும் அதிகப்படுத்தவும் அவன் கண்களை தடவி நெட்டி முறித்து, சரி சரி, கண்ணு பட்டுடும், என்கிட்டே மட்டும் சிரிங்க, போயிட்டு வாங்க. அபி, லவ் யூ கவி என்று அவளை அணைத்து அவள் கழுத்தில் தன்னுடைய முகத்தை புதைத்து கொண்டான். கவிதா கண்களை மூடி லவ் யூ டூ என்று சொல்லி அவனை விலக்கினாள். அபி திரும்பி நடந்தான். விவேக் எதிரில் வர, பார்த்துக்கோ, 1 மணி நேரத்தில் வந்துடுறேன் என்று சொல்லி சென்றான். அபி வெளியேறுவதை அனிதா மறைந்திருந்து பார்த்து கொண்டு நின்றாள். அடுத்த நொடி கவிதா அங்கு எதற்காக சேர்க்கப்பட்டு இருக்கிறாள் என்று விரிவாக தெரிந்து கொண்டாள். விவேக்கை அழைத்து அவளுடைய திட்டத்தை விளக்கினான். மறுபடி ஒரு முறை மிரட்டிவிட்டு நகர்ந்தாள். அனிதாவுக்கு இன்றைய சூழல் ரொம்ப சாதகமாக இருந்தது. அபி குழந்தை வேண்டாம் என்று நினைத்திருக்கிறான். கவிதா குழந்தை வேண்டுமென்று அடம்பிடித்திருக்கிறாள். இதை வைத்து அழகாக விளையாடலாமே, வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது. விவேக் வாய் விட்டு அழுதான். தனக்கும் ஒரு குழந்தை தன்னுடைய மனைவி வயிற்றில் இருக்கிறது. இந்த பாவம் தன்னை எங்கு சென்றுவிட போகிறதோ? ஆனாலும் இதை செய்ய துணிந்தான். அபிக்கு குழந்தை உருவான நேரம் தவறானது என்று அவரே இந்த குழந்தையை கலைக்க துணிந்துள்ளார். ஆனால் குழந்தையை கலைப்பதால் அனிதாவுக்கு என்ன லாபம் என்பதை கணக்கிட மூளை வேலை செய்யவில்லை. விவேக் கவிதா முன் நின்றான். மேடம், சாரி, சார் சொன்ன வேலையை தான் நான் செய்ய போகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி 2 டாக்டர் மற்றும் நர்ஸ் அந்த அறையில் நுழைந்தனர். கவிதா பயந்து எழுந்தாள். என்ன பண்ண போறீங்க? உங்கள் சார் என்ன சொன்னார்? விவேக், கருவை கலைக்க சொல்லிட்டார். கவிதா, இல்லை, பொய் சொல்லிட்டு இருக்காதே, இப்போதான் எனக்கு சத்தியம் செய்துட்டு போனார். எங்கே அவர்? வர சொல்லு, நான் ஒத்துக்க மாட்டேன். விவேக், இப்பதான் சார் அனிதா மேடமை வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு போனார். கவிதா, ஃபுல்சிட், அவளை எதுக்கு வீடு வரை கூட்டிட்டு போயிருக்கார்? விவேக், ஏதாவது வேலையா இருக்கும். கவிதா, ஆஃபீஸில் பண்ண முடியாத வேலை என்ன அப்படி வீட்டில் செய்துட்டு இருக்காங்க? விவேக்குக்கு தலையில் யாரோ நறுக்கென்று குட்டியது போல இருந்தது. இவங்க 2 பேரையும் பிரிக்க வேலை செய்கிறாளோ?
ஆனால் நிலைமை கைமீறி போனது. டாக்டர் கவிதாவை நெருங்கினார். விவேக் அறையின் வெளியே தள்ளப்பட்டான். கவிதா, நில்லுங்க, என்னை தொடாதீங்க. மீறி எனக்கு அபார்ஷன் பண்ணினீங்கன்னா உங்களை மறுபடியும் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் செய்திடுவேன். நாங்கள் டாக்டரே இல்லை, நீங்கள் என்ன வேணும்னா செய்யுங்க என்று நர்ஸிடம் கை காட்ட மற்ற இருவரும் கவிதாவின் கைகளை பிடித்து கொள்ள நர்ஸ் அவளுக்கு ஊசி போட்டாள். கவிதா மயக்கத்துக்கு செல்லாமல் கையை கடித்து கொண்டாள். வலியில் கொஞ்சம் உணர்ச்சியுடன் இருக்க கவிதாவை ஸ்ட்ரெச்சர் மேல் படுக்க வைத்து தள்ளி சென்றனர். கவிதா சுய நினைவை இழக்காமல் இருக்க என்னென்னவோ செய்ய உதடுகள் மட்டும் என்னை காப்பாத்துங்க என்று சொல்லி கொண்டிருந்தது. மயக்க மருந்தின் தூண்டுதலால் குரல் மிக குறைவாக ஒலித்தது. அவளை தள்ளி கொண்டு வந்தவர்கள் அவள் முகம் வெளியே தெரியாதவாறு மறைத்து நடந்தனர். அவள் கையை வீசி யாரோ ஒருவருடைய சட்டையை பிடித்து வேகமாக இழுத்தாள். அது அவளுடைய சக்தியில் முழுவதையும் உபயோகித்தாலும் அவருக்கே மெலிதாக விரலில் மாட்டி இழுத்ததை போல உணர்ந்து அவர் விலகி நடந்தார். உடனே ஸ்ட்ரெச்சர் தள்ளி கொண்டிருந்த ஒருவன் கவிதாவின் கையை உள்ளே நகர்த்தி அவளை முழுவதும் போர்த்தினான். சந்தோஷ் ஏனோ மனம் அலைபாய இன்று என்ன நடந்தாலும் கவிதாவை பார்த்து விடுவது என்ற முடிவுடன் அபி வீட்டில் செக்யூரிட்டியிடம் தகவல் சொல்லி கேட்க அவருக்கு சந்தோஷை நன்றாக தெரிந்திருந்தபடியால் அபியும் கவிதாவும் ஹாஸ்பிட்டல் சென்றது சொன்னார். அதை தெரிந்து கொண்டு சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் வந்தான். கவிதா வார்டில். கவிதா இல்லை. சந்தோஷ், கவிதா எங்கே? நர்ஸ் அவங்களுக்கு அபார்ட் பண்ண போயிருக்காங்க. சந்தோஷ், என்ன காரணம், எதுக்கு? நர்ஸ், தெரியலை சார், காலையில் கூட அவங்க வீட்டுக்காரர் குழந்தையை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் என்னாச்சுன்னு தெரியல. இப்போ அவங்க மறுக்க கொஞ்சம் பேர் வந்து மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன் தியேட்டர் எடுத்துட்டு போயிட்டாங்க. சந்தோஷ், எந்த பக்கம்? வா என்னோட. நர்ஸ் வழி காட்ட ஆபரேஷன் தியேட்டர் நெருங்கி கதவை உடைத்து திறந்தான். அங்கே கவிதா மயக்கத்தில் இருக்க அவளுடைய உடைகள் களையப்பட்டு அபார்ட் பண்ணுவதற்கு சில கருவிகளை தயார் செய்து கொண்டிருந்தனர். அங்கிருந்தவர்களை நிமிடத்தில் கை கால்களை உடைத்து அந்த நர்ஸ் பெண்ணை கவிதாவிற்கு உடையை மாற்ற சொல்லி காத்திருந்தான். பிறகு கவிதாவை மயக்கம் தெளிய வைத்து அவளை தூக்கினான். கவிதா சந்தோஷை பார்த்து, என்னோட குழந்தை? சந்தோஷ், நீயும் உன்னோட குழந்தையும் பாதுகாப்பா இருக்கீங்க. கவி, அண்ணா என்னோட குழந்தையை அழிக்க பார்க்குறாங்க. என்னை உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க அண்ணா என்று அவனை பற்றி கொண்டாள். சந்தோஷ் கவிதாவை தன்னுடைய காரில் படுக்க வைத்து விவேக்கை நோக்கி வந்து அவன் கையை வீசினான். விவேக் தடுமாறி விழுந்தான். சந்தோஷ் தன்னுடைய கோபத்தை எல்லாத்தையும் அவன் மேல் இறக்கினான். உன்னோட முதலாளி கிட்ட சொல்லி வை, அவனோட அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லி திரும்பி தன்னுடைய காரை உயிர்ப்பித்து பறந்தானா. கவி, அண்ணா கடைசியா நான் அபியை பார்த்து பேசணும், கொஞ்சம் வீட்டுக்கு போகலாம். சந்தோஷ், ஆமாம், இன்னைக்கு தான் அவனுக்கு கடைசி நாள், வா போகலாம். வெறியுடன் அபி வீட்டை நோக்கி காரை விரட்டினான். கவிதா வீட்டில் நுழைந்ததும் அங்கங்கே பெண்ணின் ஆடைகள் தரையில் இறைந்து இருக்க படுக்கறையிலிருந்து காதில் கேட்க முடியாத சத்தம் கேட்டது. இருவர் உறவு கொள்ளும் சத்தம் கேட்டவுடன் கவிதாவுக்கு அபியுடன் சேர்ந்த தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இருந்த துளி வெளிச்சமும் இருண்டு போனது. தன்னுடைய வீட்டில் தனது படுக்கையறையில் வேறு ஒரு பெண்ணின் சத்தம் தெளிவாக கேட்டது. அந்த பெண் அபி அபி என்று கொஞ்ச ஆணின் குரல் மட்டும் முனங்கலாக வந்தது. கவிதா சந்தோஷ் நோக்கி வந்தாள். போகலாம். சந்தோஷ், இரு, நான் அவனை 2ல் 1 பார்த்துட்டு வரேன். கவி, உங்க தங்கச்சிய அந்த நிலையில் பார்க்க உங்களுக்கு துணிச்சல் இருந்தா போங்க. ஆனா எனக்கு என்னோட புருஷனை அந்த நிலையில் பார்க்க துணிச்சல் இல்லை. நான் வெளியே இருக்கேன் என்று அங்கிருந்து நகர்ந்தாள். பின்னாலே சந்தோஷும் கிளம்பினான். சந்தோஷ் கவிதாவை அழைத்து சென்று வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து அவள் உடல்நிலை சீராக இருக்கிறதா என்று பார்த்து குழந்தையும் அவளும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு நிம்மதியானான். சந்தோஷ், கவி, உனக்கும் அபிக்கும் நடுவில் என்ன பிரச்சனை? கவி சந்தோஷிடம் நடந்ததெல்லாம் சொன்னாள்.
சந்தோஷ், அனிதா இவ்வளவு தூரம் போயிட்டாளா? நான் இதை எதிர்பார்க்கலை. அன்னைக்கு அவளை நானே இழுத்துக்கிட்டு போயிருந்தா இத்தனை பிரச்சனை உனக்கு இருக்காது. கவி, பிரச்சனையை விடுங்க. அந்த மனுஷனுக்கு யாரை நம்பணும்னு கூடவா தெரியாது? சந்தோஷ், அவள் மேல் இருக்கும் லவ் இப்படி செய்திட்டது. இன்னைக்கு பொண்டாட்டியை ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்லி வீட்டில் அவளோடு கூத்தடிச்சிட்டு இருக்கா என்றான் வெறுப்புடன். கவி கண்ணீர் விட்டாள். அவளின் கண்ணீரை பார்த்து இப்படியோ பேசியிருக்க வேண்டாமோ என்று நினைத்தான். கவிதா மாசக்கணக்கா தன்னை திரும்பி கூட பார்க்காததற்கு இது கூட காரணமாய் இருக்குமோ என்று யோசித்தாள். ஆனாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமாதானமாக பேசிவிட்டு குழந்தையை காப்பாற்றி கொடுங்கன்னு கெஞ்சிட்டு மறு நிமிடம் விவேக்கிடம் சொல்லி கருவை கலைக்க ஏற்பாடு செய்திருக்கிறான். இரட்டை வேஷம் போடும் கல்லெஞ்சக்காரன். சந்தோஷ் வீடு, ஆஃபீஸ் எல்லா இடத்திலேயும் அனிதா நுழைய தடை விதித்தான். வக்கீலிடம் சொல்லி அவள் மேல் சந்தோஷ் எழுதி வைத்திருக்கும் எல்லா சொத்துக்களையும் மாற்ற சொன்னான். இனி அவளுடைய அக்கவுண்டுக்கு சந்தோஷ் மூலமாக ஒரு பைசா கூட போகக்கூடாது என்று ஆணையிட்டான். சந்தோஷ், கவி நீதான் என்னோட தங்கச்சினே எனக்கு உறுதியா தெரியும். டெஸ்ட் ரிப்போர்ட் கூட வந்துட்டது. இனி நீ சொல்லு, என்ன செய்யணும்? கவி, அண்ணா எனக்கு அவர்கிட்டே இருந்து டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. நான் எங்காவது வெளியூர் போய் வேலை செய்து சம்பாதிச்சு என்னை நான் பார்த்துக்கிறேன். நான் மறுபடியும் என்னோட வாழ்க்கையில் அவரை சந்திக்க கூடாது.